ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இது வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணிக்கு நான் பிரம்ம முகூர்த்த பூஜை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும். நான் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். 4 மணிக்கு எந்திரிச்சு குளித்து செஞ்சு எல்லாமே பண்ணிவிட்டு 4:45 ஃபுல்லாக நான் வெளியேறி வாசல் தான் கோலம் போட போயிட்டேன். கோலமெல்லாம் எல்லாமே போட்டுட்டு செஞ்சுட்டு இன்றைக்கி பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டு நாளே வந்து நான் எல்லாமே கழுவி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டனால எனக்கு இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு விளக்கு ஏற்ற போகிறோமோ இல்லை ஒரு செய்ய போகிறோமோ அதை நாளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா அந்த வேலை வந்து ஈஸியாக இருக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜைனா சிம்பிளாக நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அதிகாலை நேரத்துலேயே நம்மளுக்கு அமைதியான நேரம், யாருமே சவுண்டு இல்லாத நேரத்தில் நம்ம பூஜை செய்யும்போது அது மனசில் வந்து அவ்வளோ நிம்மதியும் அவ்வளோ சந்தோஷத்தையும் தரும். இந்த மாதிரி நேரத்தை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் கண்டிப்பாக ஒரு நல்ல செயலை வந்து கண்டிப்பாக செய்யுங்க. இது வந்து பிரபஞ்சமே நம்மளுக்கு சக்தியை நம்ம நோக்கி வந்து பொழியிற நேரம் இது. அதனால் அந்த நேரத்தை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தினா ரொம்ப வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையலாம். வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்க எல்லாமே இந்த மாதிரி டயத்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல செயலுக்கு வந்து இந்த மாதிரி நேரத்தை வந்து பயன்படுத்தும் போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் எப்படி சொல்கிறீங்க, அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கங்க. இதை சொல்லுவாங்க, படைத்த கடவுளான பிரம்மனை ஆசீர்வதித்து நிலைத்திருக்கும் இந்த எப்படி சொல்கிறது, இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் நம்ம செய்கிற வேலையும் நம்ம வீட்டையும் நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணி சுத்தமாக வைக்கும் போதும் மனசும் நிம்மதியாகவும் அந்த விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறி நம்ம வாழ்க்கையே வந்து வெற்றி அடையுங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த பூஜையை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்வோம். இதை நீங்கள் வந்து 48 நாள் வரைக்கும் செய்யலாம், 11 நாள் செய்யலாம், 7 நாள் செய்யலாம். முடிஞ்ச அளவு 48 நாள் செய்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட எப்படி சொல்கிறது, நம்மளோட தோது பார்த்து நம்ம செஞ்சுக்கலாம். அது மாதிரி இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் வந்து நான்வெஜ் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், செஞ்சுக்கலாம். அன்றைக்கி விளக்கேற்றலாம்னு கண்டிப்பாக விளக்கேற்றலாம். நீங்கள் முதல் நாள் நான்வெஜ் எதுவும் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சுன்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி செஞ்சுட்டு நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். அது மாதிரி தலை குளிச்சுட்டு செஞ்சுட்டு ஆரம்பிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முதல் பூஜை வந்து தலையை குளிச்சுட்டு ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் செய்கிறது எல்லாமே நீங்கள் வந்து தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவரவர் தோதி, ஏன்னா அந்த டயத்தில் வந்து அவரவருக்கு முடியாமல் இருக்கும் சூழ்நிலை வந்து எல்லோரும் தலை குளிச்சு செய்கிறது அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீ செய்யுங்க. வாசலில் சிம்பிளாக வந்து கோலம் போட்டுட்டு செஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து செய்யுங்க. இது வந்து 5 விளக்கு தான் தேவைப்படும். இதில் வந்து 5 எண்ணெய்களை சேர்ந்து விளக்கு ஏற்றினா ரொம்ப பலன் அதிகமாக கிடைக்கும். நல்லெண்ணெய் வச்சு விளக்கு ஏற்றலாம். 5 விளக்கில் மண் விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து இட்டு நான் வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது லைட்டாக வந்து நான் பச்சை கற்பூரம், அப்புறம் ஏலக்காய், ஜாதிக்காய் இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து தனியாக வச்சுருப்பேன். சாமிக்கு வந்து நம்ம வைக்கிற குங்குமம் இதெல்லாம் வைக்கும்போது இதையும் மிக்ஸ் பண்ணி மஞ்சத்தூளோட கலந்து நீங்கள் பொட்டு வச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். வீடே வந்து நல்லா தெய்வீக சக்தியாக நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி நான் வந்து விளக்கு வைக்கும்போது கொஞ்சம் பச்சரிசி வந்து வச்சு அதில் வந்து ஒரு காயின் வச்சு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இன்றைக்கும் அப்படி தான் வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு வந்து விளக்கை வந்து எப்படி சொல்கிறது, கீழே வந்து தரையில் வைக்காமல் ஒரு தட்டோ சில்வர் தட்டு பயன்படுத்தாமல் ஒரு பலகையோ மரப்பலகையோ அப்படி இல்லைன்னா ஒரு பித்தளை ஸ்டாண்டோ வச்சு வைங்க. அது மாதிரி திரியுமே 2 திரி போட்டு செய்கிறது வந்து ரொம்ப நல்லது. அது மாதிரி பஞ்சு திரி போட்டிங்கன்னா ரொம்ப நிதானமாக எரியும். அந்த விளக்கு சுடர்விட்டு எரியும் போது நம்ம மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அந்த மாதிரி செய்யுங்க. இன்றைக்கி நான் வந்து எல்லா வேலையுமே ஓரளவு 5:45 வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய ஃபஸ்ட்டு நேரனால கொஞ்சம் எனக்குள்ளே ஒரு லைட்டாக பதட்டம் இருந்துச்சு. இதை எப்படி செய்ய போகிறோம், இது என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து எப்படி சொல்கிறது, அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். அதை எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோமான்னு சொல்லிட்டு கடவுள் வைக்கிற ட்விஸ்ட்டாக நம்ம நினச்சிக்கோம் செய்கிறேன். அதை வந்து நம்ம வந்து சோதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே விடக்கூடாது. ஒரு செயலை செய்யும்போது அதை லாஸ்ட்டு வரைக்கும் செஞ்சு முடிக்கும்போது தான் அதுக்கான பலனை வந்து நம்ம முழுசாக அடைவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு செய்வோம். நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. யாரெல்லாம் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு பூஜைனால நான் சின்ன மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருந்தால் மன்னிச்சுக்குங்க. ஏன்னா எனக்கும் தெரிஞ்சளவு அடுத்தவங்க சொல்லி செஞ்சு நானும் கேட்டு செய்கிறேன்.
சாமிங்கிற வந்து நம்ம மனசார உருகி வேண்டினால் வந்து போதும். இந்த மாதிரி நேரத்தை வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம் படிக்கும்போது 4 மணிக்கு எந்திச்சு படிச்சிருக்கேன், செஞ்சுருக்கேன். ஆனால் அந்த மாதிரி டயத்தில் 21 நாள் வந்து அந்த வேலையை செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக 22ஆம் நாள் வந்து நம்மளுக்கு 4 மணிக்கு வந்து ஷார்ப்பாக முழிப்பு வந்துடும். எனக்கு எனக்கு இப்போவே எனக்கு இத்தனை நாள் நான் செய்ய முடியாத இந்த பூஜையை எனக்கு இப்போ செய்கிறதுக்கு கடவுள் கொடுத்துருக்காருன்னா கடவுளோட அனுகிரகம் வந்து எனக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ நாள் பிளான் பண்ணியிருக்கேன், இதை செய்யணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து அது மாதிரி அமையவே இல்லை, சுச்சுவேஷன் அமையலை. இந்த மாதம் மார்கழி மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. அது வந்து தானாக அமைஞ்சிருச்சு. அது மாதிரி தான் கடவுள் வந்து டைரெக்டாக வந்து எதையும் சொல்ல மாட்டார், இதை செய், இதை பண்ணணும். நம்ம மனசுக்குள்ளேயே அது தோணும். அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து தோணும்போது அதை டிலே பண்ணாமல் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்காம நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் சரி, நம்மளோட நேரங்களும் சரி நல்ல நல்ல தாட்டோடு போய்கிட்டே இருக்கும். விளக்கையும் நான் அப்படியே ஏற்றிட்டு செஞ்சுட்டு நான் பக்கத்தில் இருக்க ஒரு சிவன் கோயிலையும் போய் அங்கேயும் 5 தீபம் வந்து ஏற்றினேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே என் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த பூஜை நான் எப்படி செய்ய போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவ்வளோ சிம்பிளாக எளிமையாக நான் செஞ்சு முடிச்சது அன்றைக்கி ஃபுல்லாக டே ஃபுல்லாகவே எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து நான் எந்திரிச்சு நானும் கிளம்பும்போது அவரும் மாலை போட்டிருக்கனால எனக்கு வந்து ஹெல்ப் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் செஞ்சார். இதுதான் என்னோட கடவுளோட அனுகிரகம் நான் நினைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி பூஜையெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சொல்லுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் ஏதாவது தெரிஞ்சாலும் மறக்காமல் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் அப்படியே பூஜை எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே ஒரு 5:45 போல் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் கிளம்புனோம். அங்கேயும் நல்ல கூட்டங்கள் நல்லா இருந்துச்சு. தீபாரணை ஆராதனை பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அங்கேயும் நான் இப்படி தான் வந்து பிரம்ம முகூர்த்தம் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக முடிச்சிருக்கேன். அப்படியே வாசல்லையும் பூவையும் வச்சு கோலத்தையும் வச்சுட்டு நாங்களும் வேலை எல்லாமே ஓரளவு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நான் மதியான சாப்பாட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு சமைச்சு அவங்களுக்கும் கொடுத்து விட்டேன். இன்றைய நாள் ஃபுல்லாகவே இனிமையாகவே போச்சுன்னு சொல்லிட்டு நம்புவேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வேலையை வந்து நல்ல நேரமாக வந்து பயன்படுத்திக்கிங்க. நிறைய வெற்றி பெற்றவங்க எல்லாருமே இந்த மாதிரி பூஜையை தான் வந்து செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து முன்னால் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது யார் என்ன பூஜை செய்கிறா அது எப்படிங்கிறது. இப்போ வந்து நிறையா வலைதளங்கள் நல்லா நிறையா பேரோட அனுகிரகம் வந்து நல்லா சொல்கிறாங்க, எல்லோரும் வாய் விட்டு சொல்கிறாங்க. அது வந்து அதை நம்மளை வந்து அதை நல்லபடியாக எடுத்துக்கிட்டு நல்லபடியாக செஞ்சோம்னா நம்மளும் வாழ்க்கையில் வந்து எப்படி சொல்ல முன்னேறலாம், இல்லைன்னா வெற்றி பெறலாம். நீங்களும் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு கண்டிப்பாக செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கடவுள் வந்து அந்த வேண்டுதலை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. நீங்கள் என்னென்ன வேண்டுறீங்களோ செய்கிறீங்களோ நானும் வேண்டுறது கண்டிப்பாக எல்லோரும் வேண்டுறதும் கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் கடவுள்கிட்ட. கண்டிப்பாக வந்து நடக்கும். நம்பி வந்து எந்த வேலையுமே நம்பி செய்யுங்க. ஒரு டைம் செஞ்சுட்டு 2வது டைம் செய்கிறதுக்கு வந்து யோசிக்காமல் முடிஞ்ச அளவு வந்து செய்ய பாருங்கள். நானும் முடிஞ்ச அளவு வந்து எதையுமே வந்து இது என்னால் முடியாதுன்னு நினச்சிட்டு நான் எதையுமே செய்ய விடவே இல்லை. முடிஞ்சாலும் முடியலைனாலும் அதை நான் செய்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து அதை முடித்து வேலையை முடிச்சிடுவேன். அது எனக்குள்ளே உள்ள கான்ஃபிடென்ட்டுன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். எப்பயுமே ஒரு வேலையும் சரி ஒரு இதுவும் சரி நம்மளோட மனசுக்குள்ளே சொல்கிறத வந்து செஞ்சிடணும். யார் என்ன சொன்னாலும் அதுக்கான நேரத்தை வந்து மிஸ் பண்ணவே கூடாது. என்னால் முடியுங்கிறத நம்பி செஞ்சிங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடையலாம் தான் பண்ணலாம். எனக்கு அவரும் பின்னால் நான் சாமி கும்பிட்டுட்டே இருக்கையில் அவரும் இது மாதிரி கேலி பண்ணிவிட்டு செஞ்சுட்டு சிரிச்சுட்டு நாங்கள் 2 பேரும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைய பொழுது நல்லா போச்சு. ஓகே.